சார் இப்போ வந்து எல்லாத்தையும் பாஸ்ன்னு சொல்லிடுறீங்க, நீட்டுன்னு எல்லாருமே பாஸ்ன்னு சொல்லிடுறீங்க. இதை வந்து நீங்கள் ஒரு ஏ பே பி கேட் சி கேட் ஆக்கினாலும் பரவாயில்ல, எல்லாரும் பாஸ்னு எல்லாம். அதுக்காக தான் வந்து அந்த எஃப்எம்ஜி எக்ஸாமை கிளியர் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து இங்கே வந்து பண்ணணும் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து அவங்க நீட்டில் முடிச்சுட்டு போகிறத விட அங்கே போயிட்டு படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்லை, ஈஸின்றதை விட நீங்கள் நீட் எக்ஸாமை விட எஃப்எம்ஜி எக்ஸாம் ரொம்ப இருக்கிறதுலே ஹார்டஸ்ட். இது ஒரு படிப்புக்குள்ளே இவங்க வந்து அரசியலை கொண்டு வந்து ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு தமிழ்நாடு மக்களை ஏமாத்து வேலை தான் இது திமுக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 40 வயசுக்குள்ள சூசைடல் தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்குது. இன்னொன்று, இந்த நீட்டுக்கான விளக்கத்தை இப்போ வந்து இப்போ இருக்கிற இந்த ஜென்சி ட்ரெண்டு இதுக்கு பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பற்றி ஆலோசனை நிகழ்ச்சியில் தமிழக பாஜகவின் ஓபிசி அணியின் பொருளாளர் டாக்டர் செந்தில்குமரன் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது நீங்கள் மருத்துவர்ன்றனால இந்த கேள்விகள் நீட்டை பற்றி கேட்டால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போது சிஜேபியோட மாபெரும் ஆர்ப்பாட்டம், இதன் மூலமாக பாஜக வந்து தலை குனிந்து நின்று விட்டது, மிகப்பெரிய அடி வாங்கிவிட்டது பாஜக, மோடி, அமித்ஷா போன்றவரெல்லாம் அப்படின்ற விஷயம் என்னென்னா, அது அவங்க சொன்ன கோரிக்கைலாம் ஏற்றுக்கொண்டாங்க. அது தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணார் போன்ற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டு ஒரு வீழ்ச்சி இதுக்கு பாஜக அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ நீட் தேர்வின் பிரச்சனைகள் இன்னும் அலசப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போது பாஜக கொண்டு வந்து இந்த விஷயம்னு பார்த்தா அது ஏற்கனவே வந்து திமுக, காங்கிரஸ் எல்லாம் வந்து முன்னெடுப்பு கொண்டு வந்த விஷயங்கள். இப்போ நீட்டால் என்னெல்லாம் பிரச்சனைகள் அவங்க சொல்கிறாங்கன்னா, அடித்தட்டு மக்களால் நீட் எழுத முடியறதில்லை அப்படின்ற விஷயம், முக்கியமான விஷயம் பார்க்குறாங்க, சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இந்த நீட்டை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, நான் வந்து மருத்துவ பிரிவில் நான் இதை பாஜகவில் இருக்கும்போது நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய மருத்துவர் மாநாடு வந்து நம்ம சென்னை டி நகரில் தனியார் ஹோட்டல் நடத்தினோம். இப்போ இருக்கிற வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன், அப்போது நம்ம திரு அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவராக இருக்கும்போது அரவிந்த் கார்த்திக்னு ஒரு மாணவன் வந்து அவங்க வந்து ஒரு மிகவும் வந்து பொருளாதாரத்தில் ஒரு கீழ்த்தங்கி இருந்த ஒரு பையன் வந்து நீட்டில் வந்து ஒரு அதிகமாக மார்க் எடுத்து இன்றைக்கி கவர்மெண்ட் காலேஜில் இப்போது ஃபைனல் இயர் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதோட மார்க் ஷீட்லேருந்து எல்லாமே எடுத்து அன்றைக்கி வந்து தலைவர், அப்போ இருந்த மாநில தலைவர் திரு அண்ணாமலை வந்து கிளியராக வந்து ப்ரெஸ் மீட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணார். அவங்க ஃபிசிக்ஸோட மார்க் என்ன, கெமிஸ்ட்ரியோட மார்க் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே இது பண்ணி அன்றைக்கி அந்த மாணவனுக்கு மருத்துவ பிரிவு சார்பாக நாங்கள் வந்து முதலாம் ஆண்டுக்கான மொத்த அந்த புக்ஸு, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்தோம். ஸோ இதிலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டி, ஒரு அடித்தட்ட மக்களுக்கு வந்து அது ரீச் ஆகுது. இன்றைக்கி இதே இந்த நீட் இல்லைன்னா அந்த மாணவனுக்கு மருத்துவ படிப்புன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இதை வந்து தடுக்கிறது, இதுக்கு மெயினான காரணம் என்னென்னா, தனியார் கல்லூரிகள் இதுக்கு முன்னாடி வந்து நீட் வரத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே வந்து இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் அவங்களால பண்ண முடியல. ஏன்னா இன்றைக்கி ஒரு மார்க் பேசிஸில் எல்லாருமே வந்து கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி இதே போராட்டத்தை இப்போ இருக்கிற இந்த இன்ஸ்டாலையும் சரி, இந்த நீட்டில் தேர்வானவங்க அத்தனை பேருமே வந்து சொல்கிறது, படித்து அந்த மார்க் பேசிஸில் வரும்போது எல்லாருக்கான வாய்ப்பும் இதில் இருக்குது. இல்லை சார், இப்போது எனக்கு தெரிஞ்ச என் நண்பரோட மகன் வந்து எழுதியிருக்காரு, போன வாட்டி நீட் எழுதினார். சரி. அப்போ மார்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 350 சம்திங் எழுதினார். இந்த வாட்டி 421 வாங்கியிருக்காரு. சரி. பட் இதுவுமே போராட்டம். அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் இப்போ வந்து எல்லாத்தையும் பாஸ்ன்னு சொல்லிடுறீங்க, நீட்டுன்னு எல்லாருமே பாஸ்ன்னு சொல்லிடுறீங்க, இதை வந்து நீங்கள் ஒரு ஏ பே பி கேட் சி கேட் ஆக்கினாலும் பரவாயில்ல, எல்லாரும் பாஸ்னோன்னு எல்லாமே நாங்கள் சீட்டுக்கு அலைய ஆரம்பிச்சிடறோம். நான் போனோம்னா கவர்மெண்ட்ஸ்க்கு கோட்டா முடிஞ்சு போயிடுது. அப்புறம் வந்து காலேஜஸ் இப்போ வந்து ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு அப்படின்னு இருக்கு. இதுல கூட பைசா வாங்கி தான் சார் சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு சீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல வந்து 30 லட்சம் 40 லட்சம் வாங்குறாங்க சார். நீட் எழுதினாலும் இந்த பணத்தை நாங்கள் செலுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுறோம் சார் அப்படின்றாங்க. ஸோ இதுவும் ஒரு கொள்ளையாக தானே பார்க்குது, தனியார் கல்விகள் கொள்ளையாக தானே பார்க்குது. இல்லை, இதை வந்து அப்படி நீங்கள் பார்க்குறத விட இப்போ நீட்டில் வந்து ஒரு கட் ஆஃப் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் ரேங்கிங் வரீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த காலேஜில் வேணால் ஆந்திராவில் படிக்கலாம், வந்துட்டு கேரளாவில் படிக்கலாம், எங்கே வேணாலும் நீங்கள் வந்து படிக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம் வந்து இப்போ ஒரு மாணவர் வந்து ஒரு மார்க்கு வந்து ஒரு அதிகபட்ச மார்க்காக ஒரு 90% எடுக்கிறாங்க. ஆனால் அதே வந்து ஒரு 60% எடுக்கிறவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பணத்தை கட்டி இப்போ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை. அந்த எலிஜிபிலிட்டி, மினிமம் எலிஜிபிலிட்டி கூட இல்லை அப்படின்னும் போது அவங்களால வந்து வர முடியாது.
இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம் வந்து அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து காசை வாங்கிட்டு நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி மட்டும் வச்சுட்டு நீங்கள் பண்ணிடலாம். இன்றைக்கி இந்த கட் ஆஃப் எல்லாம் கொண்டு வரும்போது நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த காலேஜ், இப்போ பிரச்சனை என்னென்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜுங்களுக்கு எல்லாத்துக்குமே இவங்க வந்து டொனேஷன் வந்து வாங்க முடியலேன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு தான் இவங்க வந்து. இப்போ நீங்கள் இந்தியா முழுதாக நடந்த நீட் போராட்டத்திலே பார்த்தீங்கன்னா அங்கே நடந்தது ஃபேர் நீட், இங்கே நடந்தது பேன் நீட். இல்லை சார், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நீட் பயிற்சி வகுப்புகள் இது நடத்தப்படுது. இதில் போகிறவங்க தான் எனக்கு தெரிஞ்சு பாஸ் ஆகிறாங்க. அதுக்கே வந்து பல லட்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஸோ முதல்லலாம் அப்படி கிடையாது, நீங்கள் +2 மார்க்கை வச்சு போயிடலாம். இப்போது நீட்டுன்ற ஒரு தனியாக ஒன்று இருக்குது, அதுக்கு பல லட்சம் செலவாகுது. ஸோ அந்த செலவில் இப்போ பண்ணி அதில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் தான் உள்ளேயே வராங்க. நீங்கள் சொல்கிற அரசு மாணவர்கள் வந்து 1-2 விரல விட்டு எண்ணக்கூடியதான் தவிர மற்றபடி இந்த பயிற்சி முகாம் இதுவும் தனியாக செலவு பண்ண வேண்டியிருக்கேன். இதுக்குன்னு வந்து ஒரு செலவு இல்லை. இப்போது நீட் எக்ஸாமில் தேர்ச்சி பெறாமையே, அதாவது இந்த ஸ்பெஷலாக ட்ரைனிங் எடுக்காமையே நிறைய பேர் வந்து சொந்தமாக படித்து பாஸ் ஆனவங்களும் இருக்காங்க. ரொம்ப இல்லை, இதுக்கு முன்னாடியும் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே இருந்தது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து வரும்போது உங்களோட அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி, அதுக்கேற்ற மாதிரி வந்து நீட் வரதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு. அப்போ அதுக்கு மார்க் பேசிஸில் தான் அப்பயும் பண்ணாங்க. அப்போ ஒரு கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு சீட்டு வேணும் அப்படின்னும் போது அதுக்கான மார்க்கை வச்சு தான் அவங்க வந்து கொடுக்க முடியும். கரெக்டுங்களா? அப்பயும் உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கோச்சு எல்லாமே வந்து இருந்தது. இது நான் படிக்கிற காலத்துலேருந்து அப்பத்துலேருந்தே இருந்தது. சரிங்களா? ஒரு 2000 அந்த மாதிரி 2001 2002 எல்லா இதுலேயுமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதெல்லாமே ஸ்டேட் வைஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்பயும் கோச்சிங் கிளாஸ்லாம் இருந்தது. இப்போ இந்த நீட்டை ஒன்று கொண்டு வந்துட்டு இதுக்கு கோச்சிங்கு அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஃபால்ஸ் ஒரு ப்ரொபகண்டா வந்து பண்ணுறாங்க. இல்லை சார், நான் பார்க்குறேன் நீட்டில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நீட் இன்ஸ்டியூட்டில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. அது பல லட்சம் செலவாகுது. இன்னொரு விஷயம் கொண்டு வராங்க, அதாவது படித்து முடிச்சப்பறம் இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சப்பறம் உங்களுக்கு எந்த காலேஜ் சீட்டு கிடைக்கும் அப்படின்றதுக்கு ஒரு அமைப்பு வந்திருக்காங்க. அவங்க 50,000 ரூபா கேட்குறாங்களாம். அவங்க வந்து என்னென்னா, நீ இந்த மார்க்கு இந்தந்த காலேஜ் கிடைக்கும், இந்த மார்க் இந்தந்த காலேஜ் கிடைக்கும், நீங்கள் வந்து எல்லா காலேஜுக்கு ட்ரை பண்ண வேண்டாம், ரேண்டமாக ட்ரை பண்ணுறத விட இது மாதிரி குறிப்பிட்ட காலேஜ் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அதுக்கு 50,000 ரூபா ஃபீஸ் போடுறாங்களாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நீட் மூலமாக இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்கிற அமைப்புகள்லாம் வந்துருச்சு. இப்போது இல்லை, அடிஷ்னலாக பண்ணுறது இப்போ நீங்கள் இதை சொல்கிறீங்க. இதையும் தாண்டி வந்து இந்தியாவிலே படிக்க வேண்டாம், நம்ம வந்து அப்ராடில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியுமே ஒரு சில அமைப்புகள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குளோபல் கன்சல்டன்சி இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் வச்சு பண்ணுறாங்க. பட் ஆனால் அங்கேருந்து இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ இந்த கன்சல்டன்சி எல்லாமே இவங்க வந்து பண்ணுறாங்க. இவங்க ஒரு வெளிநாட்டில் வந்து ரஷ்யாவிலேயோ படிக்கிறாங்க. எல்லாத்தையும் படிக்கும்போது திருப்பி இந்தியாவில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் வந்து அவங்க கிளியர் பண்ணணும். இப்போ இது வரைக்கும் நீங்கள் அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து அதை கிளியர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இருக்கிறதுலே டஃப்பான இது. ஓகேங்களா? இதில் வந்து ஒரு விஷயம் நமக்கு வந்து அந்த அவங்க, ஏன்னா மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம பேஷண்ட்ஸை வந்து பார்க்குறதுன்றது ரொம்ப அதிகம், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் வந்து இங்கே நான் முன்னாடியெல்லாம் மலேசியாவிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. இப்பயும் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து நம்ம படிக்கும்போது இங்கே உள்ள மருத்துவத்துக்கு இங்கே உள்ள அதுக்காக தான் வந்து அந்த எஃப்எம்ஜி எக்ஸாமை கிளியர் பண்ணிவிட்டு 1 வருஷம் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து இங்கே வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ரூலே அதுதான். ஸோ இந்த நீட்டுக்கான இந்த ஸ்பெஷல் கோச்சிங்ன்றது இப்போ ஒரு சிவில் சர்வீஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துட்டிங்கன்னா இப்போ நிறைய அகாடமி அதுக்கும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அதில் படித்தவங்க மட்டும்தான் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி இது கிடையாது. ஒரு ஹெல்த்துக்கான ஒரு சர்வீஸ்ன்னு வரும்போது சில ரெகுலேஷன் பண்ணுறது அது தப்பு இல்லை தான். இல்லை சார், இப்போ பார்த்தீங்கன்னா பல மிஷினரி அமைப்புகள் இப்போ சில தொலைக்காட்சிகள்லாம் ஒரு ஆடாகவே சொல்கிறாங்க, இது மாதிரி வாங்க நாங்கள் ரஷ்யாவில் படிக்க வைக்கிறோம், ஃப்ரான்ஸில் படிக்க வைக்கிறோம், நீங்கள் அங்கே படிச்சுட்டு வரலாம், ஆஸ்திரேலியாவில் எம்பிபிஎஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய விளம்பரம் வருது, எல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச என் நண்பரும் கூட ஒருத்தர் வந்து சிபிஐயில் சம்பத்துன்னு ஒரு நண்பர் இருந்தார், இங்கே வந்து கம்யூனிஸ்டோட கவுன்சிலர் இருந்தார். அவர் பையன் கூட ரஷ்யாவில் படித்தார். அது மாதிரி என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, இங்கே வந்த என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல, அது கேட்கணும். அவங்கெல்லாம் கூட இந்த கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் கூட என் பையன் ரஷ்யாவில் டாக்டர் படிக்கிறான்னு சொல்கிறாப்புல. ஸோ இங்கே வந்து அவங்க நீட்டில் முடிச்சுட்டு போகிறத விட அங்கே போயிட்டு படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையா? இல்லை, ஈஸின்றதை விட நீங்கள் நீட் எக்ஸாமை விட எஃப்எம்ஜி எக்ஸாம் ரொம்ப இருக்கிறதுலே ஹார்டஸ்ட் இது. ஓகேங்களா? ஏன்னா வந்து நிறையா யூனிவர்சிட்டிஸ் இன்றைக்குமே வந்து நிறையா மாணவர்கள் வந்து இதை மாதிரி வந்து ஒரு புரிதல் இல்லாமல் வெளிநாட்டில் போய் சைனாவில் போய் படிக்கிறதோ சரி, ரஷ்யாவில் படிக்கிறதோ சரி, ஆனால் அங்கே வந்து அந்த ப்ராப்பராக இந்த எஃப்எம்ஜி எக்ஸாமுக்கான இதை வந்து அவங்க கொடுக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது.
அவங்க வந்து அந்த இதை வந்து ஒரு தொழிலாக எடுத்து அவங்க நடத்துகிறாங்க. அப்படி நடத்தும் போது அந்த 5 வருஷத்துக்கு மட்டும்தான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களே தவிர, அதுக்கப்புறம் இன்றைக்கி அதை அங்கே போய் படிச்சுட்டு வந்தவங்க எத்தனை பேர் இங்கே மருத்துவம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க? இருக்கிறதுல ரொம்ப கம்மி. இப்போது சமீபத்தில் கூட வலசரவாக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ரஷ்யாவில் முடித்த 2 டாக்டர் அவங்க நல்லா மேபி அவங்களுக்கு அந்த டேலண்ட்லாம் அவங்க நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா காரணம் என்னென்னா, அவங்க இங்கே உள்ள அந்த மெடிக்கல் கவுன்சிலில் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலை. அதை ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எஃப்எம்ஜியை கிளியர் பண்ணிட்டு தான் நீங்கள் அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ ஒரு அங்கீகாரமே இல்லாமல் இருக்கும்போது அதுக்கான புரிதலை வந்து சரியான வழிகாட்டுதலை வந்து இங்கே இருக்கிற இந்த கன்சல்டன்சி இதை வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக கொடுக்கணும். இங்கே யாரும் அதை கொடுக்கறது இல்லை. ஓகேங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போதைக்கு ஒரு பிஸ்னஸாக பார்த்து இங்கேருந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸை அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த எஃப்எம்ஜி முடிச்சுட்டு அவங்க இங்கே வந்து எத்தனை பேர் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அந்த டேட்டாஸை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாணவர்கள் வந்து ஒரு கம்பெனியை போய் சேர்றாங்க அப்படின்னா அவங்க அதை ஃபஸ்ட்டு கேட்டு வாங்கணும், அதை வந்து வெரிஃபை பண்ணணும். அதை வெரிஃபை பண்ணலை அப்படின்னா இவங்களோட மருத்துவத்துக்கான இங்கே ஸ்கோப் வந்து இங்கே கம்மி. சரி, இப்போ ஃபாரினில் அப்ராடில் தான் முடிச்சுட்டு வராங்க. அவங்கெல்லாம் வந்து இங்கே ஒருவேளை நீங்கள் சொல்கிற எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிக்காமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இங்கே அவங்க வந்து வேறு வேறு தொழிலை தான் வந்து பார்க்கணும். அது மாதிரி உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால வந்து இங்கே வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாமல் இன்றைக்கி வேறு துறையில் வேறு பிஸ்னஸை வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்கவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ இது மாதிரி வெளிநாடுகளுக்கு செல்ல ஊக்குவிப்பது யார் சார்? இது மாதிரி ஃபாரினில் போங்க, நீட்டு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி, அதாவது பின்னால் நடக்கக்கூடிய இது போன்ற தேர்வுகள், இந்தியாவில் இருக்கிற தேர்வுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் ஃபாரின் போங்க டாக்டர் ஆகிடலாம், ஃபாரின் போங்க டாக்டர் ஆகிடலாம், இது மாதிரி ஒரு மோடி மஸ்தான் வேலை மாதிரி பண்ணி அனுப்பி விட்டுறாங்கல்ல, அதெல்லாம் எப்படி சார்? இது வந்து நிறைய பேர் இதை வந்து தொழிலாக எடுத்து பண்ணுறதுனால தான் இங்கே வந்து பெரிய பிரச்சனையே. என்றைக்குமே படிப்பு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க ஒரு கன்சல்டன்ட் நீங்கள் இந்த காலேஜில் போய் சேருங்க, இந்த இதில் பண்ணுங்க அப்படின்றது. அப்போ கூட இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. இந்த தமிழ்நாட்டில் இந்த காலேஜில் படிப்பாங்க, இல்லை வேறு காலேஜில் படிப்பாங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி வந்து அங்கேருந்து போயிட்டு வந்தால் அவங்க ஃப்யூச்சர் இருக்கும், இன்னொன்று வந்து உங்களோட கனவு நனவாயிரும் அப்படின்னு போய் சொல்லி இவங்க வந்து ஒரு ப்ரொபகண்டா பண்ணி இவங்க பண்ணுறாங்க பாருங்கள். இதுதான் வந்து இங்கே பெரிய பிரச்சனையே. இதில் வந்து அவங்களோட உள்நோக்கம் என்ன இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. அவங்களுக்கு தேவை காசு, அதை அவங்க பண்ணுறாங்க. குளோபல் கன்சல்டன்சின்னு சொல்லி எல்லாமே வந்து அங்கே அந்தந்த நாட்டில் வந்து ஒரு டைப் வச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரீம் லைனாக பண்ணணும். இன்னொன்று இதை போகிற மாணவர்கள் அந்த கண்ட்ரிலேருந்து இங்கே வந்தால் வந்து எவ்வளோ தூரம் நமக்கு இங்கே எலிஜிபிலிட்டி இருக்குது, அந்த டெஸ்ட்டை நம்ம எப்படி கிளியர் பண்ண முடியுமா, அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து அங்கேயே தராங்களா, இல்லை நம்ம இங்கே வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷனை நம்ம தனியாக பண்ணணுமா, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ப்ரீசெக் பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை சார், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லையும் வந்து ஏன்னா தரமான மருத்துவம் கொண்ட நாடுகள்லாம் இருக்கிறது. ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் தரமான மருத்துவத்தை அடிப்படையாக கொண்ட நாடு. அங்கே போய் பயிற்சி பெறாங்க. பயிற்சி பெற்றுட்டு அவங்களும் தரமான அளவில் தான் பயிற்சி தரப்பட்டிருக்கும்னு நம்பலாம் நம்ம. அப்போ வந்து அவள் இந்தியாவுக்கு வந்து ஏன் இந்த பரீட்சை எழுதுவதற்கு அவங்க திணறுறாங்கன்றதை விட ஃபஸ்ட் திங் வந்து நம்மளோட வே ஆஃப் டீச்சிங் இங்கே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் வந்து நம்ம நார்மலாக எந்த ஒரு மெடிக்கல் காலேஜ் போனாலுமே நிறைய பேஷண்ட்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேங்களா, இப்போ சில டிசீஸ்ன்றது இந்த ஊருக்கு இந்த அமைப்புக்கான இது ஜாஸ்தியாக இருக்கும், சிலது அங்கே இருக்கவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, அவங்களோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது. இப்போ நம்ம இங்கே வந்து தியரியை படிக்கிறத விட ப்ராக்டிக்கலாக வந்து ஏன்னா அவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை எங்கேயோ இல்லை ஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா, அப்போது நீங்கள் இந்த மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேஷண்ட் எவ்வளோ பேரை நீங்கள் பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ அதுக்கான ஒரு டெஸ்டிங் இது தானே. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் போய் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணாலே இன்டர்வியூ வச்சு அவங்க இது பண்ணுறது எதுக்காக, அந்த கம்பெனியில் என்ன தான் வேலை பார்த்தாலும் இவங்க வந்து ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணுறது தான். ஸோ இந்த வந்து ஒரு நியாயமான இதில் தான் வருது. சிலது வந்து அவங்க கிளியர் பண்ணுறதுக்கு என்ன, இப்போ நீங்கள் கேட்டீங்க இந்த கேப்பை வந்து எப்படி சரி செய்யணும். இப்போ இதுக்கும் மறுபடியும் ஒரு நீட் மாதிரி எக்ஸாம் கொடுத்தா மறுபடியும் இதுக்கும் போராட்டம் தான் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் ப்ராப்பராகவே நம்ம இங்கே இல்லாட்டி ஒரு கோச்சிங் இது மாதிரி நம்ம வச்சு அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். சார், இப்போது இடதுசாரிகள் திமுக காங்கிரஸ் கூட பெரிய அளவில் எதிர்ப்பதில் அவங்க வந்து இந்த கொஞ்சம் வந்து மாற்றங்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. திமுக போன்ற இடதுசாரிகள்லாம் வந்து மற்ற மாநிலங்களுக்கு ஒரு 3 மாநிலத்தில் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் நீட்டை.
ஆனால் மிஷினரிஸ் வந்து இதில் ஒரு மிகப்பெரிய கேம் விளையாடுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. மிஷினரியோட நிகழ்வுனா அவங்களுக்கு காலேஜ்லாம் பெரிய கிடையாது, பட் அவங்க என்ன சார் இதில் பண்ணுறாங்க? ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களுக்கு கன்வர்ஷனாக கூட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி சரிங்களா? இது ஏன்னா இங்கேருந்து ஒரு மாணவரை நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமீப காலமாக நான் வந்து பார்த்தேன், ஒரு நம்ம ஃபோரம் ஹால் ஆப்போசிட்லேயே வந்துட்டு சில பேர் நின்றுட்டு கன்வர்ஷன் பண்ணுறாங்க. ஆமாம். யார் அவங்க வந்து கன்வர்ஷன் பண்ணுறாங்க? மெயினாக ஒரு ஒரு பொண்ணும் ஆணும் வராங்க, அவங்க லவர்ஸ்னால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இந்த இதில் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன் இதுக்கு கூட இதை வந்து உபயோகிக்கிறாங்க. மெயினாக வந்து ஒரு சிறுபான்மையரை நம்பி தான் திமுக இன்றைக்கி வந்து இருக்காங்க. அப்போ இதை எப்படி அவங்க எதிர்ப்பாங்க? நீட்டு வந்து இன்றைக்கி வந்து இந்தியா ஃபுல்லாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எதிர்க்கிறது ஒன்று நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். ஓகேங்களா? அதுவும் வந்து இவங்களுக்கு இன்றைக்கி நிறைய இப்போது ரீசெண்டாக வந்து சமீப காலமாக நான் வந்து பார்க்குறேன், இந்த ப்ரொட்டஸ்ட்க்கு அப்புறம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸு வாலண்டியராக அவங்களே வந்து அவங்க நீட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆனாங்க, இது வந்து ஈஸி, இதை வந்து நம்ம கஷ்டம் இல்லை, நம்ம வந்து படிக்கலான்னு அவங்க வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து இப்போ ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். இது இப்போ இந்த இன்ஸ்டாலே இது சமீப காலமாக பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ளே இவங்க வந்து ஒரு படிப்புக்குள்ளே இவங்க வந்து அரசியலை கொண்டு வந்து ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு தமிழ்நாடு மக்களை ஏமாத்து வேலை தான் இது வந்து திமுக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்னொன்று ப்ரொமோஷன், ஒரு படிப்புக்கான வந்து ஒரு ப்ரொமோஷனை வந்து தனியார் நிறுவனங்கள் தனியார் தொலைக்காட்சி மூலியமாகவே வந்து ஒரு ஆடு கார்டே போட்டு நாங்கள் ரஷ்யாவில் படிக்க வைக்கிறோம், யூகேயில் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து இது ஒரு தொழிலாக வந்து இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் மிஷினரி தான் பண்ணுறாங்க இல்லையா? மிஷினரிலையும் பங்கு ஜாஸ்தி. இல்லை, இப்போது இந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சில பேர் நான் கேள்விப்பட்டேன், நீ டாக்டர் ஆகணும்னா கிறிஸ்தவ மதத்தில் சேருங்க, நீங்கள் வந்து டாக்டர் ஆகலாம் அப்படின்ற ஒரு மெஸ்மரிசம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை தெய்வாதீனமாக அவங்க டாக்டர் ஆகிட்டா இயேசு மூலமாக டாக்டர் ஆனார் அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இதெல்லாம் எப்போவுமே நமக்கு வந்து ஒரு மனிதர் வந்து கோயில் எட்டி வந்து ஒரு சர்ச்சு கோயில் எட்டி வந்து ஒரு மசூதிக்கோ வந்து போகிறது வந்து ஒரு கஷ்டன்ற ஒரு நிலைமையில் நம்ம அங்கே போகிறோம். அங்கே போய் ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னும் போது அதை வந்து சில பேர் வந்து தவறாக இந்த மத மாற்றத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ கஷ்டப்பட்டு இருக்கும்போது சரி வாங்க நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம் அப்படின்னும் போது ஆசை வார்த்தை கூறி இவங்க வந்து அவங்கள வந்து மதமாற்றம் பண்ணுறதுக்கு தான் முதல் அவங்களோட அஜெண்டா அதுதான். இல்லாட்டி வந்து சம்மந்தமே இல்லாமல் ஏன் ஒருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்? அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இதனால் வந்து கடைசியாக பாதிக்கப்படுறது என்னென்னா அந்த மாணவன் அந்த படிப்பும் தான் வந்து வேஸ்ட்டாக போகுது. இதை வந்து மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இது வந்து இதோட அடிப்படை தன்மையை புரிஞ்சுக்கணும் அவங்க. இல்லை சார், இப்போது தமிழகத்தில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அனிதா உடனே வந்து அனிதாவோட டெத்து, அதுக்கப்புறம் வந்து இந்த மரணங்கள்லாம் காரணம் வந்து இவர் தான், மோடி அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி சித்தரிக்கப்படுறது. அனிதா டெத்துக்கு வந்து அப்போது இப்போ இருக்கிற முதல்வர் அப்போ போனார், ஸோ அதுதான் ஒரு எழுச்சி ஏற்படுத்திச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. இன்னும் வந்து தாவேக அரசு வந்து நீட்டை எதிர்க்கிறோமா ஆதரிக்கிறோமான்ற குழப்ப நிலையில் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் உட்காந்துருக்காங்க. ஏன்னா தமிழகத்தில் ஒருவேளை நீட் ஆதரவுன்னு சொன்னால் நம்ம ஓட்டு வங்கி போயிடுமோ அப்படின்ற பயம் தாவேகாவுக்கு இருக்கிறது, அதிமுகவுக்கு இருக்கிறது. அதிமுகவும் நீட்டை எதிர்ப்போம் அப்படின்ற விஷயத்த மேலோட்டமாக தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு நாடக அரசியலாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து தெளிவு பெற என்ன பண்ணலான்றீங்க? சரி, இதுக்கு முழுக்க முதல் காரணம் இப்போ அனிதா அந்த குழந்தைய வந்து இறந்ததுக்கு முழுக்க காரணம் அதுக்கு நீட்டுக்கு வந்து எதிர்த்து வாதாடினது யார்? காங்கிரஸ் கட்சியில் நளினி சிதம்பரம் அவங்க தான். அப்போ இதுக்கு முதல்ல காரணன்றது பார்த்தீங்கன்னா யார்? இதை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் தான். இதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஆர்டர் படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது மத்திய அரசோட கடமை. இதுக்கான வழிமுறைகளும் அவங்க கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து பண்ணது இது. அதை சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ண வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கடமை. ஸோ இதை தாண்டி இவங்க நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு நாடக அரசியல். இன்றைக்கி வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் வந்து ஒரு தற்கொலை தீர்வு இல்லை தான் கண்டிப்பாக. ஆனால் அதுலேருந்து இவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து காப்பாற்றுறதுக்கு தமிழக அரசு அப்போ இருந்த அரசு என்ன பண்ணாங்க? அவங்க ஒன்றுமே பண்ணலை. ஒரு கவுன்சிலிங் கொடுத்தாங்களா? சரி, நீங்கள் சூசைடுன்றது இன்றைக்கி வந்து ஒரு தடவை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய ஆளுநர் வந்து திருநெல்வேலியில் நடந்த ஒரு மீட்டிங்லேயே சொல்கிறேன், 40 வயசுக்குள்ளே சூசைடல் தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்குது அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை.
ஆனால் இந்த பிரச்சனையை வச்சு இவங்க வந்து மாணவர்களோட இளைஞர்களோட வாழ்க்கையில் இவங்க பண்ணுற நாடக அரசியல் தான். ஆனால் 40 வயசுக்குள்ளே வந்து நடக்கிற தற்கொலைகள் அதிகம்ன்றது அவர் வந்து அந்த டேட்டாவோட அன்றைக்கி வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போது 40 வயசுக்குள்ளே இருக்கும்போது அப்போ என்னென்ன பிரச்சனைகள் இன்னும் இருக்குது, நீட்டை தாண்டி கந்து வட்டி பிரச்சனையா இல்லாட்டி வந்து ஒரு லோன் பிரச்சனையா, இதுக்கெல்லாம் என்ன ஸ்டெப்பு, இவங்க அதை பண்ணாமல் வெறுமனே ஒரு நாடக அரசியலாக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார். சரி, இப்போ திமுகவோ சரி, இடதுசாரிகளோ சரி, மிஷனரிகளோ சரி, அவங்க வந்து நீட்டின் தீமை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்கள்கிட்ட போய் சேர்த்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாமே அதை பார்த்து கொஞ்சம் பயப்படுற சூழ்நிலை இருக்குது. ஆனால் பாஜக ஏன் அதோட விழிப்புணர்வு, அதோட நன்மைகள் இதெல்லாம் அடிப்படை மக்களுக்கு சென்று சேரும் அளவிற்கு எதுவுமே பிரச்சாரத்தை மேற்கொள்ளவில்லையே? இல்லை, பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லைன்றதை விட கண்டிப்பாக நாங்கள் வந்து அதுக்கான ஸ்டெப் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே இப்போ நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி அரவிந்த் கார்த்திக் அந்த மாதிரி ஒரு மாணவர்களில் யார் யாரெல்லாம் இது பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எடுத்து அவங்களுக்கான உதவிகளையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இன்னொன்று, இந்த நீட்டுக்கான விளக்கத்தை இப்போ வந்து இப்போ இருக்கிற இந்த ஜென்சி ட்ரெண்டு இதுக்கேற்ற மாதிரி எங்களை நாங்கள் மாற்றிட்டு அவங்களுக்கு புரிகிற பாஷையில் நம்ம சொல்ல வேண்டிய கடமைக்கு கண்டிப்பாக வந்து தமிழ்நாடுல ஒரு நீட்டுக்கான அவேர்னஸ் தேவைப்படுது. அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே டாக்டர், நேரத்தை ஒதுக்கி பேட்டி எடுத்து மிக்க மகிழ்ச்சி, நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.